நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்வதற்கு அல்லது நடத்துவதற்கு இந்த சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம். இணைப்பு மையத்தை பொறுத்தவரையில் இந்த சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம். காரணம் என்னவென்று சொன்னால், தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 2-3 பகுதியில் வாழ்கின்ற மக்களின் மிகவும் அடிப்படை வசதிகளை, வாழ்வாதாரத்திற்கு தேவையான அடிப்படை சில வசதிகள் செய்யப்படவில்லை. செய்வதற்கு வழிவகை இருந்தும் கூட அது செய்யப்படாத காரணத்தினாலே கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதற்கு கடந்த பல வருடங்களாக இணைப்பு மையம் சார்பில், நலச்சங்கங்கள் சார்பில் எடுக்கப்பட்ட பல்வேறு முயற்சிகளுக்கு எந்தவித பலனும் இல்லை என்ற காரணத்தினாலே இணைப்பு மைய பொதுக்குழு கூட்டத்தில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் நாம் தேர்தல் புறக்கணிப்பு செய்யலாம் என்ற கருத்தை வலியுறுத்தினார்கள். இருந்த போதிலும் இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்ற காரணத்தினாலே தேர்தல் புறக்கணிப்பு என்பதை கொஞ்சம் மாற்றி இந்த ஊடக சந்திப்பை நடத்தலாம் என்ற நிலையில் இந்த ஊடக சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சில பிரச்சனைகளை இங்கே தெரிவிக்க விரும்புகிறோம். அஸ்னாபுரம் பேருந்து நிலையம், அதாவது 2004ஆம் ஆண்டு முதல் இணைப்பு மையத்தின் தொடர் முயற்சியின் காரணமாக சென்ற வருடம் அந்த பேருந்து நிலையம் ஏற்படுத்தப்பட்டது. அங்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை. அங்கே வர டிரைவர், கண்டக்டர், டைம் கீப்பர் உட்பட அவர்களுக்கும் எந்த வசதியும் இல்லாத ஒரு நிலை. அதுக்கு ஏற்படுத்துவதற்கு பல முறை அனைத்து மட்டத்திலும் நாம் சந்திப்பு நடத்தி கடிதங்கள் கொடுத்து வலியுறுத்திய போதும் இதுவரையில் ஏற்படுத்தப்படவில்லை. அதேபோல் அஸ்னாபுரம் பகுதியில், அதாவது இந்த வெயில் காலம் வந்துச்சுன்னு சொன்னால் வோல்டேஜ் ட்ராப்பு இருக்குது, பவர் கட் இருக்குது. அதை சரி செய்வதற்காக அங்கே ஒரு சப்ஸ்டேஷன் போடுவதற்கு சென்ற வருடமே அசம்பிளியில் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கப்பட்டது. ஆனால் இதுவரையில் அந்த சப்ஸ்டேஷன் அமைப்பதற்கான எந்த முயற்சியும் நடைபெறவில்லை. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சாலைகளை பொறுத்தவரையில் ராஜேந்திர பிரசாத் சாலை, ஸ்டேஷன் சாலை, அதே போல் ராதாநகர் பிரதான சாலை போன்ற சாலைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே பார்த்தாலும் ஆக்கிரமிப்பு. அதன் காரணமாக சாலைகள் சுருங்கி விட்டது. குறிப்பாக ராஜேந்திர பிரசாத் சாலையில் சாலைகள் சுருங்கிய காரணத்தினால, என்கரேஜ்மெண்ட்னால சென்ற வருடம் ஒரு +2 மாணவியும் ஒரு முதியோர் ஒருவரும் பஸ்ஸில் அடிபட்டு இறந்து போனார்கள். அதன் பிறகும் இந்த ஹைவேஸ் ஆனது எந்தவித நடவடிக்கையும் அதை எடுக்கவில்லை என்ற அந்த இறப்பு ஏற்பட்ட பிறகு நாங்கள் தொடர்பு கொண்ட பொழுது உடனடியாக முழுவதும் என்கரேஜ்மெண்ட் எடுத்து விடுகிறோம் என்று கூறினார்கள். ஆனால் இதுவரையில் அதற்கு எந்தவித முயற்சியும் நடைபெறவில்லை. அதே மாதிரி ஸ்டேஷன் சாலையில் அந்த சாலை 1971ஆம் ஆண்டு எம்ஐடி நிர்வாகத்திடமிருந்து நகராட்சி சார்பில் கொஞ்சம் இடம் வாங்கப்பட்டது ரோடு போடுவதற்காக, ஏற்படுத்துவதற்காக. ஆனால் அப்போது இருந்த நகராட்சி நிர்வாகத்தில் சார்பில் வியாபார நோக்கோடு அங்கே ஒரு கடைகள், சிறு சிறு கடைகளாக கட்டி விட்டிருக்கிறார்கள். அப்போது வேண்டுமென்றால் அது சரியாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 50,000 மக்கள் கிட்டத்தட்ட அந்த ரோடை பயன்படுத்துகிறார்கள். ஒரு 2 வீலர் போனாக்க ஒரு ஆளுகள் நடந்து போக முடியாத ஒரு குறுகலாக இருக்குது. அந்த கடைகளை அகற்றிவிட்டு எந்த நோக்கத்திற்காக அந்த இடம் வாங்கப்பட்டதோ அதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று இணைப்பு மையம் சார்பில் பல கடிதங்கள் கொடுத்து போராட்டம் நடத்தி வருகிறோம். இதுவரையில் அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதே மாதிரி ராதாநகர் பிரதான சாலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபுறமும் மாலை நேரங்களில் தள்ளுவண்டி கடைகள், அந்த தள்ளுவண்டி கடைகளில் உணவுகள் கொடுக்கும் பொழுது அந்த வேஸ்ட்டை சாப்பிட வர்றதுக்கு நாய்கள் அங்கே கூடுகிறது, தெருநாய்கள். 2 வீலரில் போகிற வரவங்களெல்லாம் விரட்டுகிறது. இந்த சூழ்நிலையை சொல்லி பல முறை நாங்கள் கடிதம் கொடுத்து வலியுறுத்தியும் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதே போல் ராதாநகர் சுரங்கப்பாதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் போன ஜனவரியில் தான் திறந்தாங்க அந்த சுரங்கப்பாதை. ஆனால் அந்த திட்டத்தில் மற்ற சுரங்கப்பாதையில் உள்ளது போல் சுரங்கப்பாதையிலிருந்து ரயில் நடைமேடைக்கு போவதற்கு மக்கள் போவதற்கு படிக்கட்டுகள் அமைப்பதற்கு அந்த ஸ்கீம்லேயே ப்ரொவிஷன் இருக்குது.
அதை வந்து இன்னும் கட்டவில்லை. நாங்கள் வந்து ஐவேஸ் சீஃப் இன்ஜினியர் சந்தித்து பல முறை சந்தித்து கேட்டபொழுது அது ரயில்வே தான் அந்த ப்ராஜெக்ட்லேயே இருக்கிறது உண்மைதான், அந்த ரயில்வே தான் கட்டணும் அப்படின்னு எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பல முறை ஜிஎம் டிஆர்எம் போன்றவர்களை சந்தித்து கடிதம் கொடுத்தோம். இதுவரையில் அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. அதே போல் இது வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ ஹைகோர்ட்டில் NPM சார்பில் வழக்கு தொடுத்து நாங்கள் கொடுத்த பெட்டிஷன், அதாவது படிக்கட்டுகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற அந்த பெட்டிஷன் மேலே கேஸு ஆர்டர் கிடைச்ச 6 வாரத்துக்குள்ளே அதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி நீதிமன்றம் ஹைகோர்ட் வந்து எங்களுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இன்னும் காப்பி வரல, அதனால் அது அப்படியே இருக்குது. அதே போல் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெமிலிச்சேரியை டு பிராட்வேக்கு 52E ஒரு பஸ்ஸு போயிட்டு இருந்துச்சு. பொதுமக்கள் அதை பயன்படுத்தி வந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக அந்த ரயில்வே கேட் 2 கேட்டிங் வைஷ்ணவ காலேஜ் ராதாநகர் கேட் 2 கேட்டிங் காரணம் காட்டி அந்த பேருந்து நிறுத்தப்பட்டு விட்டது. அதில் இருந்து எங்களுக்கு அரசு பேருந்து சென்று ஒரு வகையில் எங்களுக்கு சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்று எங்களுக்கு பல்வேறு நாங்கள் வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையில் 2014ஆம் ஆண்டு நகராட்சி சார்பில் தீர்மானம் போட்டு நெடுஞ்சாலைத்துறைக்கு அனுப்பி ஹைவேஸ் சீஃப் இன்ஜினியர், ஹைவே செக்ரட்டரி, ரயில்வே சீஃப் இன்ஜினியர் 3 பேர் அந்த ஸ்பாட்டை வைஷ்ணவ காலேஜை விசிட் பண்ணி ஹெவி வெஹிக்கிள், அதாவது பஸ்ஸு அரசு பேருந்து சென்று ஒரு வகையில் இருவழி சுரங்கப்பாதை அமைப்பதற்கு 60 கோடி ரூபாயில் 60 கோடி ரூபாய் எஸ்டிமேட்டில் அந்த ஸ்கீம் தயாரிக்கப்பட்டது. அதை நாங்கள் மறுபடியும் கேட்கும் பொழுது ராதாநகர் சுரங்கப்பாதை பணி முடிந்த பிறகு அதை நாங்கள் தொடங்குவோம் என்று நிர்வாகம் சார்பில் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த வரையில் அது அமைப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. இதன் காரணமாக கிட்டத்தட்ட ராதாநகர் கேட்டில் இருந்து கிட்டத்தட்ட நன்மங்கலம் வரையில் குறைஞ்சது ஒரு 2,50,000 மக்கள் இருக்கிறார்கள். இப்போவும் நிறைய பிளாட்ஸ் டெவலப் ஆகிட்டே இருக்குது. இந்த மக்களுக்கு பேருந்து வசதி, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சிறு சிறு கிராமங்கள் கூட அரசு பேருந்து வசதியால் இணைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் சிட்டி பகுதியில் அதாவது நகரப்பகுதியில் வாழ்கின்ற அந்த மக்கள் எந்தவித பேருந்து வசதி கிடையாது, ஷேர் ஆட்டோ கிடையாது. அப்போ இந்த சூழ்நிலையில் அவங்க எல்லாருமே வந்து உழைக்கும் மக்கள் அத்தனை பேருமே பிரைவேட் வெஹிக்கிளில் நம்பி தான் அவங்க வாழ்க்கையை ஓட்ட வேண்டியிருக்கு. அவங்க அன்றாட சம்பாதிக்கிற ஒரு பணத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்க போக்குவரத்துக்கே செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து வருகிறோம். இதை சரி செய்வதற்காக வேண்டி நாங்கள் பல முறை பல போராட்டங்கள் நடத்திவிட்டோம், பல சந்திப்புகள் நடத்திவிட்டோம். இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதேபோல் இங்கே ஒரு S4ன்னு ஒரு பஸ்ஸு போயிட்டு இருக்கு. அந்த பஸ்ஸு ஒரே ஒரு பஸ்ஸு போது எப்போ போகும் எப்போ வரும்னு எங்களுக்கு தெரியல. அதனால் அந்த பஸ்ஸு போயும் யூஸ் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. அது S9 ஒரு பஸ்ஸு ஓடிக்கிட்டு இருந்தது, அந்த பஸ்ஸையும் இப்போ நிறுத்திவிட்டாங்க. ஆகையினால இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சொல்வதற்கு தான் இந்த ப்ரெஸ் மீட்டை நாங்கள் ஏற்பாடு பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 2, 3ல் கிட்டத்தட்ட 9 நீர்நிலைகள் இருக்கிறது. அந்த நீர்நிலைகளுக்கு வர வேண்டிய இன்வெர்ட்டுக்கு, அதாவது இப்போ தண்ணி வரத்து கால்வாய், ஏரியிலேருந்து வெளியேறும் கால்வாய், இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது. அந்த கால்வாய்கள்லாம் இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மழைக்காலங்களில் மழை பெய்யும் போது சாக்கடை நீர் கலந்து தண்ணியில் குறைஞ்சது 1 மாதம் அந்த மக்கள் வாழ்கிறார்கள். அதனால் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகிறார்கள். இதையெல்லாம் சரி பண்ணுவதற்கு அனைத்து மழைநீர் கால்வாய்களை தூர்வாரி கால்வாய் இல்லாத பகுதியில் கால்வாய்கள் உருவாக்கி அதை நீங்கள் வந்து மழைநீர் ஏரிகளுக்கு முறையாக போய் சேர வேண்டும் என்று எங்களோட வேண்டுகோள் இதுவரையில் கவனிக்கப்படவில்லை. இது ஒவ்வொரு வருடமும் இதே தான் இருக்குது. அதே போல் நீர்நிலைகள் எல்லாமே அதோட ஒரிஜினல் பொசிஷனில் எந்த நீர்நிலையுமே இல்லை. ஒன்று முழுசாக காணா போச்சு, இல்லைன்னா பாதி முக்கால்வாசி காணா போச்சு. இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. இந்த நீர்நிலைகள் குறித்து மாநில பசுமை தீர்ப்பாயம் முதல் மத்திய பசுமை தீர்ப்பாயம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் போன்றவைகள் பல தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறது. இதை அமுல்படுத்துவதற்கு எந்த நிர்வாகமும் தயாராக இல்லை, அதை செய்யவும் இல்லை. இதன் காரணமாக மழைக்காலங்களில் சாக்கடை நீர் கலந்த நீரில் மக்கள் வாழ்வதும், வெயில் காலங்களில் வாடகைக்கு, அதாவது லாரி தண்ணியை நம்பியே வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாண்புமிகு முதலமைச்சருக்கு எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால்,
எல்லா ஊர்கள்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் நல்லது பண்ணுறீங்க, இந்த நகரப்பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை, அடிப்படை பிரச்சனைகள் நாங்கள் உழந்துட்டு இருக்கோம். முதலமைச்சருக்கும் நாங்கள் வந்து சிஎம் செல்லுகள்லாம் நம்ம கடிதம் கொடுத்துருக்குறோம். இதுவரையில் இந்த மக்களோட குறைகள் கவனிக்கப்படவில்லை. இனிமேலாவது கவனிக்கப்படுமா என்ற ஏக்கத்தோடு தான் இந்த நாங்கள் ஊடக சந்திப்பை நடத்துகிறோம். கவனிப்பார்களா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நண்பர்களுக்கு அன்பான மாலை வணக்கங்கள். இணைப்பு மையத்தின் சார்பாக ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்கள், சாலை மறியல் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள்லாம் வந்து நடத்தியிருக்கோம் கடந்த காலங்களில். ஊடகத்திலையும் இது வந்து செய்திகளாக வெளியிட்டப்பட்டிருக்கிறது. அதே போல் பல வருடங்களாக குறைதீர்ப்பு முகாம்களையும் இந்த அடிப்படை வசதிகளுக்கு உண்டான ஒரு கோரிக்கைகளை வந்து எங்களோட இது மூலமாக இணைப்பு மையத்தின் சார்பாக ஒரு புகார் மனுக்களையும் கொடுத்துருக்கிறோம். முதலமைச்சரின் தனிப்பிரிவு மற்றும் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாக அதிகாரிகளுக்கும் சம்பந்தப்பட்ட ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், ரயில்வே டிபார்ட்மெண்ட், இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த தேவைகளை வந்து மனுக்களாகவும் பல ஊடக செய்திகளாகவும் அனுப்பியிருக்கிறோம். ஆனால் இன்னி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த விதமான முன்னேற்றமுமே இல்லை. அடிப்படை வசதிகளுக்கே போராட வேண்டிய சூழ்நிலையில தான் இன்னைக்கு இங்கே இருக்கிற, அதுவும் குறிப்பாக கிழக்கு பகுதி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகளுக்கு போராடுற ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. அதிகாரிகள், தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் குறுஞ்செய்தியில் பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதி மக்கள், வார்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் பிளாக் இருக்கும்பாங்க, தண்ணி வரலன்னு போடுவாங்க. டெம்பரவரியாக அதை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மெத்தடாலஜி தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களே தவிர்த்து பர்மனன்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து இன்னி வரைக்கும் இவங்க வந்து எதுலேயுமே நிர்வாகம் எடுத்துக்கல. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் உறுப்பினர்களும் சரி, நிர்வாகமும் சரி, எந்த விதமான ஒரு நிரந்தர தீர்வுக்கு வழி இல்லை. செயலாளர் சொன்ன மாதிரி மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியில் இருக்கிற முக்கால்வாசி பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மழை நீர் மற்றும் கழிவுநீர் கலந்து தான் ஓடும். நீங்கள் பெரும்பாலான பகுதிகளில் மாநகராட்சி நிர்வாகமே கழிவுநீரை எடுத்துட்டு போய் மழைநீர் கால்வாயில் வெளியில தான் விடுறாங்களே தவிர்த்து அதை வந்து ஒரு பர்மனன்ட் நிரந்தர தீர்வுக்கு அதுக்கு வழி சொல்லவே மாட்டேன்றாங்க. எங்க பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடர் ஸ்மெல் வந்து நிறைய இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றாங்க, அந்த சிட்லப்பாக்கம் மெயின் ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலத்துக்கு கீழே இப்போ புதுசாக ஒரு பாலம் பூங்கா அமைச்சது கூட நீங்கள் அந்த பக்கத்தில் அந்த ஹைவேஸ் கால்வால பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த சல்ஃபர் கேஸோட நெடி அங்கே ஏரியாவில் பயணிக்கிற மக்களுக்கும் அங்கே வசிக்கின்ற மக்களுக்கும் நல்லாவே தெரியும். பட் இதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து எடுத்து சொல்றதுங்கிறது வந்து புரியலை எங்களுக்கு. எங்களோட இணைப்பு மையத்தோட இந்த லெட்டர் ஹெட்ல பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற பெறுநரும் அந்த டேட்டும் மாறுமே தவிர்த்து மிச்ச அந்த கண்டென்ட், கோரிக்கைகளோட கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 15 வருஷமா இருக்கிற அதே கண்டென்ட்டை தான் திருப்பி 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 நாங்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். வர்ற அரசாங்கமும் சரி, இல்லை வந்து மாநகராட்சி நிர்வாகமோ இல்லை நகராட்சி நிர்வாகமோ யாருமே இதற்கு வந்து ஒரு தீர்வு வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. எத்தனை பிரச்சனைகளை எப்படிதான் போராடி இதை கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு மனநிலையில வந்து நாங்க இருக்கிறோம். அதனால வந்து எங்களோட பொதுக்குழுலையும் எங்களோட செயற்குழு இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம தேர்தல் புறக்கணிப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நாங்கள் எட்டியிருக்கிறோம். ஏன்னா உதாரணத்துக்கு கிராமத்தில் வந்து ஒரு பிரச்சனைங்கன்னா அந்த கிராம மக்கள் திரண்டு அந்த மறியல் பண்ணுற போது அவங்களோட பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படும். ஆனால் இங்கே வந்து கடந்த பல வருடங்களாக, அதாவது வந்து இந்த பகுதியில் வந்து ஒரு சாபக்கேடான்னு தெரியலீங்க, எல்லா விதமான, அதாவது எம்ஐடி பாலமாக இருக்கட்டும், ராதாநகர் சுரங்கப்பாதை திட்டமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு 15 வருஷம் ஆனால் தான் இந்த திட்டம் வந்து மக்களின் செயல்பாட்டுக்கு வருது. அதே மாதிரி தான் இந்த எல்லா விதமான திட்டங்களும். சிம்பிளான விஷயம், கால்நடை தொல்லைகள், நாய்கள், தெருவில் தெரிகிற மாடுகள், இதை பற்றி எவ்வளோ தூரம் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இது வந்து இதுவரைக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது. குடி தண்ணீருக்கும் தீர்வு இல்லை. அதே போல இந்த ராதாநகர் சுரங்கப்பாதை, வைஷ்ணவா காலேஜ் கேட்டு இந்த சுரங்கப்பாதை, இந்த திட்டத்துக்கும் எவ்வளவு போராட்டம் நாங்கள் நடத்த முடியும் சொல்லுங்க. போராட்டம் நடத்தியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி மக்கள் வந்து அழுத்தே போயிட்டாங்க. இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளி விட்டாங்களோங்கிற ஒரு இதுதான் இருக்கு.
எத்தனை தடவை தான் இந்த மக்களுக்கு, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களையும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள், அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகங்கள், அதுக்குண்டா அந்த கலெக்டர் எல்லாரையும் பார்த்து நாங்கள் கொடுத்தா கூட இன்னி வரைக்கும் எங்களுக்கு அந்த கொடுத்த மனுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கூட இன்னி வரைக்கும் எங்களுக்கு கிடையாது. நாங்களா திருப்பி பண்ணிட்டே இருக்கோமே தவிர்த்து இதுக்குண்டான தீர்வு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. இந்த தேர்தல் வந்து வாக்களிக்கணுமாங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்து இங்க இருக்கிற மக்கள் வந்து இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு எந்த வந்து இந்த அரசாங்கம், அடுத்த வர அரசாங்கம் இதை வந்து தீர்க்குமாங்கிற ஒரு ஏக்கத்தோட தான் இங்க வாழ்கின்ற மக்கள் இருக்காங்க. எங்க நம்பிக்கை வந்து சிதைந்து விட்டது கடந்த அரசாங்கத்திடம், எல்லா இதுல இருக்கிறவங்களுக்கு. அதனால வந்து இந்த நிர்வாகம் உடனடியாக இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே இந்த பகுதி வாழ் மக்களின் எதிர்பார்ப்பு. நன்றி, வணக்கம்.